பவி, இப்போ உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்ல சார். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பெட் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். இல்ல சார், இப்போ எனக்கு உடம்பு பரவாயில்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இல்ல பவி, உங்க ஹெல்த் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க பவி. ஏன் பவி, உங்க ஹெல்த்தை நீங்களே போட்டு கெடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட ஓப்பனா நீங்களே சொல்லலாம். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்கிட்ட எதுவுமே இப்போ கேட்காதீங்க. பவி, நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் இறங்கி கேக்குறேன், ஆனா நீங்க என்னன்னா என்ன வேற ஒரு ஆள் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க எனக்கு சொந்தமா பந்தமா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு. என் பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாதுங்க சார். ஷாம், டூட்டி டைம் தான் முடிஞ்சிட்டேன். மறுபடியும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? வா வீட்டுக்கு கிளம்பலாம். அள்ளி, உனக்கு என்ன இந்த வார்டுல வேலை? வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தா நீ கிளம்ப வேண்டியதானே? சாம், எப்பவுமே நீ இவ முனுக்கு என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. உனக்கு தான் டியூட்டி முடிஞ்சிட்டேன், அப்புறம் வர வேண்டியதானே. இன்னைக்கு ஏன் நான் வரலன்னு சொல்றேன்? அள்ளி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகல. பவியோட டியூட்டியை நான் தான் எடுத்துக்கிறேன். வீட்டுல போய் அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிரு. பாப்பாவை நல்லா பாத்துக்க சொல்லு. சாம், நீ ரொம்ப டூ மேட்சா போறா. அதான் பவியை பார்த்துக்கிறதுக்கு சிஸ்டர் இருக்காங்க, மற்ற டாக்டர்கள் இருக்காங்க, அவங்க அம்மா வேற இருக்காங்க. நீயே இருக்கணும். நீ கிளம்பு ஷாம். சார், எனக்காக நீங்க இருக்கானே சார், நீங்க கிளம்புங்க. அங்க நிலா பாப்பா வேற ரொம்ப அழுவா, நீங்க அவ கூட இருந்தாகணும் சார். நீங்க கிளம்புங்க. அதான் மேடம் சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் நின்றுகிட்டு இருக்க? கிளம்பு ஷாம். யாழ்னி, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? என்னால இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது. நீ உன்னால முடிஞ்சா சொல்லு, இல்லாட்டி நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஷாம், உனக்கு இவ என்னதான் சொக்கு பொடி போட்டாலும் தெரியல. அவ பின்னாடியே சுத்திட்டு இரு. யார்கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நானே போய் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சார் சார், என்னால் எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது. நீங்க கிளம்புங்க சார். பவி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ இன்னும் கிளம்பலையா? அவட்ட கொஞ்சி பேசுறான் இந்த ஷாம். என்கிட்ட குரங்கு மாதிரி பேசுறான். என்கிட்ட இல்லாத அழகு அவகிட்ட என்ன இருக்குன்னு அவ பின்னாடியே இப்படி சுத்துறானோ தெரியல இந்த ஷாம். நல்லா பேசு. நான் உங்க அம்மாட்ட போய் எப்படி போட்டு கொடுக்குறேன் பாரு. என்னாலதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலைமையில இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு பவி. சார், தள்ளி போங்க சார். எங்க அம்மா யாராச்சும் வந்துட போறாங்க. என்ன சாருக்கு சிரிப்புலாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன வெளியா போக சொல்ற பவி? இன்னைக்கு ஃபுல்லா நான் இங்க இருந்து ஒன்னதான் கவனிக்க போறேன். நான் கவனிக்கிற கவனிப்புல நீ திக்கு முக்கா ஆட போற. என்ன சார், உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்குது. எல்லாம் உன்னை பார்த்த உடனே தான் யாரோ சிரிக்கிற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டுது. யார் அது? ஏ பவி, நீதானே? போங்க சார், இது ஹாஸ்பிட்டல். வேற லெவல் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆமாடி, சத்தியமா சூப்பரா எழுதிட்டு வந்திருக்கேன். நம்ம நேத்து படிச்சது எல்லாமே வந்துச்சா? எல்லாம்லாம் இல்ல, படிச்சதுல பாதி வந்துச்சு. ஓகே, அப்போனா நிறைய மார்க் எடுப்பீங்க தானே? பின்ன இல்லாத சூப்பரா எடுப்பேன் பாரு. என்ன மாதிரி வாயசி. சூப்பர் சூப்பர். சரி, இதே போலயே நாளைக்குள்ள எக்ஸாம்க்கும் படிக்கலாம். சரி. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எக்ஸாம் நல்லா எழுதுனாங்களா? அவனுக்கு என்ன? ஒரே கிளாஸ் ரூம்ல தான் இருந்தீங்களா? எங்க டியூட்டோரியல்ல படிச்ச எல்லாமே ஒரே கிளாஸ்ல தான் எக்ஸாம். அப்படியா வச்சாங்க? ஆமா, அப்படிதான் வச்சாங்க. சரி. உங்க ஃப்ரெண்ட் அவ்வளோ நல்லா படிக்க மாட்டாங்கல்ல, உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? படிக்க